ஓம் சாய்ராம். நரசிம்ம சுவாமிஜி பனாரஸில் மைய இந்து கல்லூரியிலும் தியோசாபிக்கல் சொசைட்டியிலும் பிரச்சாரம் செய்தார். பிறகு அவர் கொல்கத்தாவில் ராமகிருஷ்ண கலாச்சார மையத்திலும், அதன் பிறகு அகமதாபாத்தில் சாயி பிரச்சாரம் செய்த பிறகு அங்கு சாயி சமாஜத்தையும் நிறுவினார். 1940 ஆண்டு முதல் 43 ஆண்டுக்குள் 3 முறை இந்த சாயி சமாஜத்தை வலுப்படுத்தும் பொருட்டு அவர் அங்கு வரவழைக்கப்பட்டார். அதன் பிறகு நரசிம்ம சுவாமிஜி கரக்பூர், அசாம், பீகார், ஜம்ஷெத்பூர் போன்ற பகுதிகளுக்கும் சுற்றுப்பயணம் செய்து சாயி பிரச்சாரம் செய்தார். இவ்வாறு அவர் சுற்றுப்பயணம் செய்ததன் மூலம் உப சமாஜங்களுக்கிடையே ஒரு நல்ல ஒருங்கிணைப்பை அவரால் அமைக்க முடிந்தது. 1946 ஆண்டில் அகில இந்திய சாயி சமாஜத்துடன் ஒருங்கிணைந்து பணியாற்றக்கூடிய 65 உப சமாஜங்களை நாடு முழுவதும் நிறுவினார். நகரங்களில் 15 சாயி கோயில்கள் கட்டப்பட்டன. அது மட்டுமல்லாமல் நரசிம்ம சுவாமிஜி தன்னுடைய பயணத்தை குறித்து முன்னதாகவே திட்டமிட்டு அவற்றை அட்டவணையாக தயாரித்து அந்த அட்டவணையை சாயி சுதா இதழில் முன்னமே வெளியிட்டு விடுவார். சாயி பிரச்சாரம் முடிந்த பிறகு உள்ளூர் பக்தர்களும் இந்த பிரச்சாரத்திற்கு ஏற்பாடு செய்தவர்களும் இணைந்து இந்த பிரச்சாரத்தின் அறிக்கையை நரசிம்ம சுவாமிஜிக்கு அனுப்பி வைப்பர். அதை சாயி சுதா இதழில் நரசிம்ம சுவாமிஜி வெளியிடுவார். ஓம் சாய்ராம்.